நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ் திரைப்படங்கள் 10 விருதுகளை அள்ளி குவித்துள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான விருதுகளில் தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக மறைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை வென்று சாதனை படைத்துள்ளார். அமரன் படத்தின் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த GV பிரகாஷ்குமார் சிறந்த பின்னணி இசைக்கான விருதை தட்டிச் சென்றுள்ளார். அமரன் படத்தின் விறுவிறுப்பான காட்சி அமைப்புகளுக்காக கலைவாணன் சிறந்த படத்தொகுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிராந்திய மொழி பிரிவில் தனுஷ் இயக்கி பெரும் வசூல் சாதனை படைத்த ராயன் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சமூக மற்றும் தேசிய விழுமியங்களை வளர்க்கும் சிறந்த திரைப்படத்திற்கான தனித்துவமான விருதை தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் பெற்றுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நடிகர் தனுஷிற்கு நடுவர் குழுவின் சிறப்பு குறிப்பு, அதாவது ஸ்பெஷல் மென்ஷன் அங்கீகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியான மெய்யழகன் திரைப்படத்தின் தனித்துவமான ஒளிப்பதிவுக்கும் இந்த சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. சிறந்த துணை நடிகைக்கான விருது 2 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மகாராஜா படத்தில் மிக அழுத்தமான பாத்திரத்தில் நடித்த தமிழ் நடிகை சச்சனா நமிதாஸ் மற்றும் மித்தியா கன்னட படத்திற்காக ரூபஸ்ரீ வர்காடி ஆகியோர் இந்த விருதை பகிர்ந்து கொள்கின்றனர். மகாராஜா படத்தின் அதிரடி சண்டை காட்சிகளை வடிவமைத்த அனல் அரசு சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.